broadcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவை வாணியின் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் இதுவரை அறம், இடுக்கண் அறியாமை, வான் சிறப்பு, அன்புடைமை, ஒப்புரவு அறிதல் மற்றும் ஈகையை பற்றி குறட்பாக்களின் சாராம்சத்தை மிகவும் எளிதான விதத்தில் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். இப்பொழுது திருக்குறள் சார தொடரில் டாக்டர் கிருஷ்ணவேணி விருந்தோம்பலை பற்றி தொகுத்துரைக்கிறார்கள். கேட்போமா? எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த வாரம் திருக்குறளில் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய தமிழர் பண்பாடு அப்படின்னு சொன்னாலே அது விருந்தோம்பல் தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்முடைய நாட்டுக்கே ஒரு சிறப்பான ஒரு பண்பு. தேசிய பறவை, தேசிய விலங்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தேசிய நல்ல குணம் என்ன அப்படின்னு கேட்டால் விருந்தோம்பல். எந்த மாநிலத்துக்கு போனாலும் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் விருந்தோம்பலில் சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு. ஒரு கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் கூட நம்மக்கிட்ட உணவை விற்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு போடுறதுங்கிறது நம்மளுடைய ரத்தத்தில் கலந்த ஒன்று. அதை திருவள்ளுவர் ரொம்ப அழகாக இல்லறவியல்ல ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், குழந்தைங்களை பற்றி சொல்லிட்டு அழகாக ஒரு வரிசையாக சொல்லிட்டே போகிறார். அன்புடைமைக்கு அடுத்தது விருந்தோம்பல் வச்சுருக்காரு. நம்ம அன்பாக இருக்கிறதோடைய வெளிப்பாடு தான் விருந்தோம்பல். முதல் குறள்ல என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்து ஓம்பி இல்வாழ்வது, அதாவது நம்ம இல்லற வாழ்க்கை மேற்கொள்றதுக்கே என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு கேட்டால், எதுக்காக இல்லற வாழ்க்கை அப்படின்னு கேட்டால், நம்ம அன்பாக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்தாளிகளை நன்றாக கவனித்து நல்லபடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. விருந்தாளி அப்படின்னா யாருங்க? விருந்து என்பது புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்களெல்லாம் நம்மளா வழியை கூப்பிட்டு நாளைக்கு ஈவினிங் வாங்க, எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க, நாளைக்கு லஞ்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு நம்மளா அது ஒரு பண்டமாற்று. நம்ம ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதை பற்றியே இங்கே பேசவே இல்லை. இது முகம் தெரியாத அதித்தின்னு சொல்லுவாங்க. அதித்தினா யாருன்னா, அவர் என்னைக்கு வருவாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு வழிப்போக்கர். அந்த காலத்துலலாம் என்ன கம்யூனிகேஷன் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தெருவில் நடந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா, ஊர் ஊராக நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஊரில் நிற்பாங்க. அந்த ஊரில் ஒரு வீட்டு வாசலில் கால்களில் புழுதியோட, வயிற்று நிறைய பசியோட, கண்களில் சோர்வோட ஒருத்தர் வாசலில் நிற்பார். அவர் தான் அதித்தி. அவருக்கு உணவிடணும். அதெல்லாம் சரிதான். இந்த காலத்தில் நமக்கு ஏதாவது முதல்ல நம்ம யாருக்குமே டைம் கிடையாது. நம்ம யாருமே எல்லாரும் ஆஃபீஸ் போகிறோம், வீட்டில் இருந்தும் கூட ஆன்லைனில் எல்லா நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் பிஸி. நமக்கே சமைக்கிறது ரெண்டாம் பட்சமாக இருக்குது. நம்மளே வெளியில் எங்கேயோ சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் கதவை நம்மளால் திறக்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, இதோட ஸ்பிரிட் மைண்டில் எப்பயும் இருக்கணும். நம்மளால் எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக அந்த காலம் மாதிரியே பண்ணுறோமா, ஆனால் நம்ம யாரோ எனக்கு முகம் தெரியாத, எனக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு நான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் அதுவும் சொல்ல போகிறாரு. நம்ம அவங்க இருக்கிற இடம் தேடி கூட போய் கொடுக்கலாம். அந்த ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியம். அந்த முன்னோர்களுக்கு மனசில் என்ன ஒரு இது இருந்ததோ, பண்பு இருந்ததோ, அதை நம்ம விடாமல் காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டே வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்காம, நம்ம வீட்டுக்கு வரவங்களோட நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக. உணவு கொடுக்கறது, குடிக்க நீர் கொடுக்கறது, தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது, அவங்கள்ட்ட இனிமையாக பேசுறது, இதெல்லாம் செய்கிறது ரொம்ப முக்கியம். இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லி தரணும். நம்ம கண்டிப்பாக இதை பழகணும். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா உடனே குழந்தைங்கள்லாம் உள்ளே போய் ரூம் கதவை ஸ்டாப்பாக போட்டுக்குது. அப்படி இல்லை, வாங்க வாங்கன்னு வரத்துக்கு சொல்லித்தரணும். முதல்ல தண்ணி குழந்தைங்க கையால் கொடுக்க வைக்கணும். அப்போ தான் அவங்க இந்த கல்ச்சரை கற்றுக்க முடியும். 2வது குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு, சில பேர் வீட்டில் கெஸ்ட் வந்திருப்பாங்க, அவங்கள வாசலில் டிராயிங் ரூமில் உட்கார வச்சுட்டு ஒரு நிமிஷம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க இல்லையா. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது நீங்கள் அமுதமே சாப்பிட்டாலும், மரணத்தை தடுக்கக்கூடிய அமுதத்தையே சாப்பிட்டா கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது.
அதுவே கிடைச்சா கூட நீங்கள் வந்து விருந்தாளியை விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். ஒரு விருந்தாளியை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இழிவான கேவலமான விஷயமா திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதை நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம 2 பேருக்கு தான் சமைச்சிருக்கோம், திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு இல்லைன்னா வேற ஏதாவது அவங்க அந்த நேரம் வந்து மாட்டேன்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் இதை சாப்பிட்டே ஆகணும், நம்மக்கிட்ட நம்ம இருக்கிறதுலையே கொஞ்சோண்டு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்கணும், இல்லை வேற ஏதாவது ஒரு டீயோ பிஸ்கெட்ஸோ வேறு என்ன நம்மளால், அதாவது நம்ம அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டு அவங்கள வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. இதுதான் ஐடியா வந்து மைண்டில் எப்பயும் இருக்கணும் நமக்கு வந்து. நம்ம வந்து ஒருத்தரை காக்க வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் திருவள்ளுவர் சொல்கிறாரு, நான் எதுக்காக விருந்தோம்பல் பண்ணணும்னா, கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன், நான் என் ஃபேமிலியை பார்க்கணும், நான் எதுக்காக சார் நான் வந்து விருந்தோம்பல் பண்ணணும், எதுக்காக நான் விருந்தாளிக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு கேட்டால், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. யார் ஒருத்தன் வந்து தன் வீட்டுக்கு வர விருந்தாளியெல்லாம் பார்த்து பார்த்து கவனித்து எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறானோ, அதாவது அவங்க நல்லா உபசரிக்கிறானோ, அவனுக்கு வாழ்க்கையில் துன்பமே வராது அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதாவது இந்த நம்ம பிரத்யட்சமாக பார்க்கலாம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயும் விருந்தாளி வந்து ஜேன்னு அந்த வீட்டில் வந்து ஒரு லைவ்லியாக இருக்கும். சில பேர் வீடுகள் வந்து எப்போ எந்நேரமும் வந்து சமையல் சாப்பாடு வரவங்களை போகிறவங்க நிறைய வந்து போகிறவங்க நிறைய இருந்துகிட்டே இருப்பாங்க வந்து. அந்த மாதிரி அப்போ வந்து துன்பம் அப்படிங்கிறது வந்து துன்பம் வந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அது இதை நான் எவ்வளோ தூரம் நம்புறது அப்படின்னு கேட்டால், திருவள்ளுவர் வந்து பொய் சொல்ல மாட்டார். திருவள்ளுவருக்கு பொய் சொல்லி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நமக்கு வந்து திருவள்ளுவர் சொல்கிற விஷயத்தில் ஆழமான நம்பிக்கை ஸ்ரத்தை வேணும். அது வேதம் மாதிரி திருக்குறள். அதனால திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னா அது உண்மைதான், அது சத்தியம்தான். நம்ம செஞ்சு பார்த்தா தானே தெரியும். ஒரு 10 வருஷம் நீங்கள் வந்து பண்ணுங்க, அதுக்கப்புறம் நமக்கு துன்பம் வருதா இன்பம் வருதா, துன்பத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு திருவள்ளுவர், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். ஒருத்தன் நல்ல விருந்தாளியெல்லாம் கூப்பிட்டு நல்ல முகமலர்ச்சியோட வாங்க வாங்க வாங்க, சில பேர் கூப்பிடுறதே அவ்வளோ அழகு. வாசல்ல நின்றுட்டு 2 கையும் விரிச்சிட்டு வாங்க 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 வாங்க, அதாவது யூ ஆர் வெல்கம், யூ ஆர் ஃபீல் அட் ஹோம். அந்த வார்த்தைகளில் இனிமையாக பேசுறது, கனிவாக பேசுறது, ரிலாக்ஸ்டாக இருங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படி சொல்கிறது. சில பேர் வீட்டுக்கெலாம் நம்ம போனாலே ஏண்டாப்பா போனோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வாங்க அப்படின்னு ரொம்ப கோல்டாக அந்த வாங்கலே தெரிஞ்சிடும்ல நம்ம நிஜமாவே வந்து அவங்க வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. முகம் மலர்ந்து அந்த முகம் மலர்ச்சியோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு விருந்தாளியை நல்லா உபசரிக்கிறவனுக்கு வந்து அவனுடைய வீட்டில் வந்து திருமகள் செய்யாள் அப்படின்னு சொன்னால் திருமகள் அவள் வந்து மகிழ்ந்து வாசம் செய்வாளாம். எல்லாரும் என்னங்க ஆசைப்படுறோம், நம்ம வீட்டில் எப்பயும் மகாலட்சுமி வந்து குடியிருக்கணும், நாம் இருக்கும் இடத்தில் அஷ்டலட்சுமியும் கொழிக்கும் அப்படி இப்படின்னு சாமி படம்லாம் வாங்கி வைக்கிறோம். எல்லா பூஜையும் எதுக்காக பண்ணுறோம், நம்ம வீட்டில் பணம் குறையாமல் இருக்கணும், கூடிக்கிட்டே இருக்கணும், நமக்கு வறுமை வந்துடக்கூடாது, நம்மளோட செல்வம்லாம் பெருகிட்டே இருக்கணும். உண்மையிலே செல்வம் பெருகணும்னு ஆசைப்படுறீங்களா, முதல்ல விருந்தாளியை கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடுங்க, அவங்கள்ட்ட இனிமையாக பேசுங்க. இல்லைங்க என்னை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, அப்புறம் பணம் கேட்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நல்ல சாப்பாடு போடுங்க, அன்பாக பேசுங்க. அங்கே தான் இருக்குது நம்மளுடைய, அதாவது நம்ம மனசார வந்து ஒரு காரியத்தை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருவள்ளுவர் இன்னொருபடி மேலேயே போய் சொல்கிறாரு, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது நல்ல விருந்தோம்பல் பண்ணுறான். கிராமத்து வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். கிராமத்தில் ஒருத்தன் பெரிய வீடு, அந்த வீட்டில் வந்து எல்லாம் வரவங்க போகிறவங்களுக்குலாம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கான். அவனோட நிலத்துல விதைக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு திருவள்ளுவர். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விதை ஏதாவது விதைக்கணுமா என்ன, விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனுக்கு பயிர் தானாக விளையும். இது வந்து ஒரு மிகைப்படுத்தி சொன்ன விஷயம்தான். ஆனாலும் யார் கொடுத்துக்கிட்டே இருக்கானோ அவனுக்கு வந்துட்டே இருக்கும் செல்வம், குறையவே குறையாது. யார் வந்து அதாவது ரொம்ப ரொம்ப மன மலர்ச்சியோட முக மலர்ச்சியோட மன மலர்ச்சியோட வெளிப்பாடு தானே முகத்தில். அகமும் முகமும் மலர்ந்து விருந்தாளியை வந்து உள்ளார்ந்த அன்போடு கூப்பிட்டு அவங்கள வந்து மனசார அவங்களுக்கு நம்ம மறக்கவே மாட்டோம். எத்தனை 30-40 வருஷம் ஆனால் கூட யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு போய் நம்ம நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்ட ரசம் சாதத்தை இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம். நிறைய பேர் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்தெல்லாம் மறந்து போயிடுது. ஆனால் யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணது, ரொம்ப பிரியமாக நமக்கு வந்து உணவு கொடுத்தது நம்ம மறக்கிறதே இல்லை. அதான் சொல்லுவாங்க, ரொம்ப பிடிச்சவங்க உணவு கொடுத்தா புளி இலையில கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நம்ம இந்த விருந்தோம்பல் பண்பை நல்லா கடைபிடிக்கணும். மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. பல நேயர்கள் உங்களின் உரையை கேட்டு மகிழ்கிறார்கள் என்பதை அறிந்து பெருமைப்படுகிறோம். இன்றைய நிகழ்ச்சியும் நேயர்களை ஈர்த்து இருக்கும் என்று நம்பி கோவை வாணியின் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி
ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.